சொல்ஜர்ஸ் வீடியோ கேம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாரர் ஜானர்ல ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தாலுமே அது முக்கியமான ஒரு கேம் தான் இந்த சைலண்ட் ஹில். பெரும்பாலான நபர்களுக்கு ரெசிடென்ட் ஈவில் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓஜியா பாக்குறவங்களுக்கு ரொம்ப நாளா ஹாரர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் சைலண்ட் ஹில்லுமே ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரான்சைஸ் தான். ஸோ இந்த பிரான்சைஸ் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி விழுந்துச்சு, எப்படி திரும்பியும் எழுந்துச்சு நின்றுச்சு, இன்னைக்கு என்னென்ன கேம்ஸ் தான் சைலண்ட் ஹில்லுக்கு வரப்போகுது, அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போறோம். பார்த்துருவோம். அதுல முக்கியமா இது ஒரு உண்மை கதை. உண்மையிலே சைலண்ட் ஹில்ன்ற ஒரு ஊரை தான் வந்து கேம்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த விதத்துல அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கற முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு தெரியும் இந்த வீடியோ ஓடாது அப்படின்னு, இருந்தாலும் நான் போடுறதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி கேம் ஃபேன்ஸா நீங்க தெரிஞ்சுன்ற ஒரே காரணத்துக்கு மட்டும்தான். ஸோ அதுக்காகவாவது நீங்கள் ஐப்பேற்றினீங்கன்னா 4 பேருக்கு போய் சேரும், அவங்களும் இந்த கேம்ஸ் போய் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே சோதஸ், இதே மாதிரி என்னப்பா ஓகே சோதஸ் அதுக்குள்ள முடிச்சுட்ட. ஆமாம், நீங்கள் ஹைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே சோதஸ் போகலாம், இல்லைனா வந்து இதே மாதிரி போய்ட்டு பாய் அவ்வளோதான். ஓகே சோதஸ் ஓரம்சம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த குறியீடு கந்தசாமி. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஜாப்பனீஸ் கேம் தான் இந்த சைலண்ட் ஹில். அதாவது கேம் டெவலப்பர்ஸ் எல்லாமே சரி ஜாப்பனீஸ் தான். ஆனால் இது வந்து முழுக்க கதை அவங்க நடக்கிறது எல்லாமே அமெரிக்காவில் நடக்கும். அமெரிக்கன்ஸ் தான் பேஸ் பண்ணி கதை நடந்திருக்கும். ரெசிடென்ட் ஈவிலும் அதே மாதிரி தான். இந்த கம்பெனி ஜாப்பனீஸ் கம்பெனி. ஏன்னா அதிகமாக சேல் ஆகுது அங்கே தான். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் அமெரிக்கன்ஸ். இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஹில் அப்படின்ற ஒரு அமானுஷ்யமான ஊர். அந்த ஊருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு அமானுஷ்யமான டைமென்ஷன்ல மாட்டிக்குவீங்க. அது வந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. பாஸ்ட்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு கில்ட்ல வாழக்கூடிய மக்களுக்குள்ள போனாங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்காம குற்ற உணர்ச்சியில் இருக்கிறவங்க அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்காமலையோ இல்லை இந்த குற்ற உணர்ச்சி வளராமையோ அவங்களால அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. இதுதான் இந்த கேமோட மெயின் கான்செப்ட், கோர் கான்செப்ட். அதான் இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். பட் இந்த நாட்டை வச்சுக்கிட்டு இந்த கேம் பிரான்சைஸ்ல ஏகப்பட்ட கேம்ஸ் வந்திருக்கும், எல்லாமே நல்லா இருந்திருக்கும். நான் ஏன் ஆரம்பத்தில் சைலண்ட் ஹில்ல ரெசிடென்ட்டோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே ஆரோக்கியம் தான். ரெண்டுமே உங்களால் வந்து திரும்பி அட்டாக் பண்ண முடியும். சில கேம்ஸ் அட்டாக்லாம் பண்ண முடியும், ஓடலாம் முடியும், திரும்பி அட்டாக் பண்ண முடியும். அப்படி இருந்துமே ரெண்டுத்துக்கு எந்த விதத்தில் வந்து வித்தியாசப்படுது அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் முழுக்கவே ஆக்ஷன் அட்வென்ச்சர் அப்படிதான் போகும், ஒரு சாகசமா போகும். பட் இதுல மட்டும்தான் ஒரு டீப் மீனிங் கொடுத்துருப்பாங்க. கேம் விளையாடி முடிச்சுட்டு இந்த கேமோட கதையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீப்பான மீனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ஸ்ல மனசு தாக்குற மாதிரியான கதை அம்சம் கொண்டு வந்திருக்கும் இந்த சைலண்ட் ஹில் கேம்கள்ல. இந்த விதத்துல தான் சைலண்ட் ஹில் கேம்ஸ்ன்றது தனித்துவமா நிக்குது. இந்த பிரான்சைஸ் முதல்ல கொனாமி தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க சைலண்ட் ஹில் அப்படின்ற நேம்ல. 1999 தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. 1999ல PlayStation 2 கிடையாது, PlayStation 1 தான். PlayStation 1க்கு இந்த கேம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. பட் அந்த டைம்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா PlayStation 1ன்றது ரொம்ப 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 ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லாத ஒரு கன்சோல். அதுக்குள்ள நீ நினைச்ச மாதிரி வந்து இன்னைக்கு எடுக்கிறாங்க தெரியுமா, 17 மணி நேரத்துக்கு பார்த்துருக்கிற கேம் 8 மணி நேரம் 7 மணி நேரம்ட்டு அவ்வளோ பெருசா கேம் பண்ண முடியாது. அதே மாதிரி இஷ்டத்துக்கு அப்படியே வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு படம் மாதிரிலாம் எடுக்க முடியாது. அது ரொம்ப ஹார்ட்வேர் இருக்கும், ரொம்ப ஒரு கம்பெனி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஹார்ட்வேர் கட்டுப்பாடு இருந்துச்சு, இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதுதான் இந்த கேம் உருவாக்கி இருப்பாங்க. அப்படி என்ன பிரச்சனைனா இவங்க வந்து உருவாக்குற ஓப்பன் கேம் இல்லை, ஒரு சின்ன லீனியர் கதை தான். ஒரு லீனியர் கதை மேப் பண்ணும்போது வானம் வந்து பச்சைக்கலு தெரிஞ்சு இருந்துச்சு. என்ன ஒண்ணுமே இது பண்ணல, எப்படி பண்றதுன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸை வச்சா இது பர்ஃபார்மன்ஸ் பத்த மாட்டேங்குது. என்னடா பண்ணானிக்கும் போதுதான் அந்த டெவலப்பர்ஸ் வேலை பார்த்தாங்க, புகை போட்டு விட்டுருவோம், புகை ஃபாக் பண்ணி விட்டுருவோம். ஃபாக் போட்டாங்கிறது தெரியாது, வெளியே தெரியாது இல்லை, கிட்ட போறதான் தெரியும், தூரமாக தெரியாது இல்லை. அது வச்சு பார்த்தாங்க. அது வச்சவொடனே கடந்த பேட்ச் தான் நின்று போயிடுச்சு. பட் இங்க எதிர்ச்சியா வச்ச ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சைலண்ட் ஹில்னா இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு சைலண்ட் ஹில் ஃபேன்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஊட்டி பக்கம் போயிட்டாங்க. ஊட்டில ஒன்றும் அவ்வளோ புகை இருக்கிற மாதிரி எனக்கு ஃபாக் ஊட்டி பக்கம் போயிட்டாங்க. இல்லை குறுகாத்துல வந்து ரொம்ப ஃபாகா இருந்துச்சுங்களேன், சைலண்ட் ஹில்ரா அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. யாரும் நினச்சாங்களே, நான் நினச்சிக்குவேன், ஏன்னா சைலண்ட் ஹில் ஃபேன் அப்படின்றதுனால. இதெல்லாம் ஆல்ரெடி விபத்தால் உருவாக்கப்பட்ட கேம்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா, சரி ஓகே ப்ரோ. இது சைலண்ட் ஹில் ஊருன்றது ஒரு நிஜமான ஊருன்றீங்களே, நிஜமா ஊர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே இந்த ஊர் இருக்கு. இதை வந்து ஃபாக் வேட்டா வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இந்த மாதிரி ஊருக்கான்னு தேட்டாங்கன்னு சொன்ன தெரியுமா. அப்படி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊர் தான் பென்சில்வேனியாவில் இருக்கிற சென்ட்ரலியா அப்படின்ற ஊர் தான் ரியல் லைஃப் சைலண்ட் ஹில் ஊர். ஏன் அப்படின்னா இந்த ஊரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்து மக்கள் வாழ்ந்து கைவிட
கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஊர் தான். இதே மாதிரி இந்த ஊர்ல இருந்தோம் எனி டைம் ஃபாக் வந்துகிட்டு இருக்கோம் இடத்துல இருந்து. இன்னும் இடத்துல வந்து கேட்டீங்கன்னா இங்கே தான் சைலண்டோட கதையும் இந்த கதையும் மெர்ஜ் ஆகுது. அதாவது சைலண்டில் ஏற்படுற ஃபாகுக்கும் இந்த பிரச்சனைக்கும் வந்து 2 விதமான பேக் ஸ்டோரிகளை சொல்றாங்க இந்த டெவலப்பர்ஸ். ஒன்று சயின்டிஃபிக்கான லாஜிக் ஒன்று, இன்னொன்று சூப்பர் நேச்சுரல் லாஜிக் ஒன்று. சூப்பர் நேச்சுரலை பார்த்துருவோம். சூப்பர் நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு ரீதியாக அங்கே வாழ்ந்துட்டு இருந்தது யார் அப்படின்னா பழங்குடியினர்கள் தான். முன்னாடி இருந்திருக்கோம். அமெரிக்கா வரலாறுன்றது இப்போ அவனுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாம் வந்து யூரோப்பியன்ஸ் தான். யூரோப்பியன்ஸும் ஆப்பிரிக்கனும் வந்தவன் தான். ஒரிஜினல் அமெரிக்கன்ஸ் யார் அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், ரெட்டிடியன்ஸ் தான். ரெட்டிடியன்ஸ் தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அவங்களுடைய இறந்த முன்னோர்களை வழிபட்ட ஒரு இடம் தான் இந்த சைலண்ட் ஹில். அந்த இடத்த அவங்களை அடிச்சு துரத்திட்டு அவங்களை கொண்டுட்டு அங்கே வந்து காணி பண்ணியிருப்பாங்க யூரோப்பியன்ஸ். பட் இவங்க காணி அமைச்சிருந்தாலுமே அதுக்குள்ள அமானுஷம் வெளியே வந்து தான் இவங்க மற்ற பேரையும் காலி பண்ணியிருந்திருக்கும். இது சூப்பர் நேச்சுரலாக சொல்லப்பட்டது. சயின்டிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஊருக்குள்ள வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் ஒன்று இருக்கு. இந்த நிலக்கரி சுரங்கத்தை சுற்றி தான் இங்கே தொழில் இருந்துச்சு, ஊர்கள் இருந்துச்சு, பல கடைகள் இருந்துச்சு. ஒரு ஊராக வளர்ந்தது. இப்போ என்னாச்சு அப்படின்னா நிலக்கரி தோண்டும் பொழுது அந்த விபத்தால் நிலக்கரி எல்லாமே வந்து எரிய ஆரம்பிக்குது. அது எரிய ஆரம்பிச்சதுனால அது ஏற்பட்ட வெளிவந்த டாக்ஸின் கேஸால இங்க வாழ முடியாத மக்கள் வெளியே போயிடுறாங்க. இதை மீறி யாரும் உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த ஏற்பட்ட டாக்ஸின் சுவாசிக்கிறது மூலியமா அவங்களுடைய பாஸ்ட்லாம் அவங்க வெளியே வந்து அவங்களுக்குள்ள கில்ட்டை ஏற்படுத்தி இந்த மாதிரி விஷயம் செய்ய வைக்குது, இலூஷன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றதான் சயின்டிஃபிக்காக சொல்ற கதைகள். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இது சயின்டிஃபிக்காக எடுத்துக்கலாம், இல்லை சூப்பர் நேச்சுரலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகான விளக்கம் கொடுத்துருப்பாங்க இந்த கேமில். சைலண்ட் ஹில் 1 வெற்றிக்கு அப்புறம் அவங்க உருவாக்கின கேம் தான் சைலண்ட் ஹில் 2. அந்த கேமுக்கு இப்போ வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஒரிஜினலாக உருவாக்கப்பட்ட டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் பயங்கரம் சக்கப்போடு போட்டுருந்துச்சு. அந்த கேம் விளையாடி பார்த்துட்டு பல பேர் வந்து இந்த மாதிரி சைலண்ட் ஊர் நிஜமாவே இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. காரணம் அந்த கேமோட கேம் பிளேவை தாண்டியும் அந்த கேம்ல சொல்லப்பட்ட கதைன்றது ரொம்ப அழுத்தமான ஒரு கதை. அதில் கேம் கதை போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான கதை. வெரி குட்ரா, கை கொடு. கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை எடுத்துக்கிட்டு தான் இந்த கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா செம ஹிட்டாக இருந்தது. இதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா சைலண்ட் ஹில் 3 உருவாக்கி இருந்தாங்க. சைலண்ட் ஹில் 1ல ஹீரோ அங்கே தப்பிச்சு வரும்பொழுது ஒரு குழந்தைய கூப்பிட்டு தப்பிச்சு வந்திருப்பார். அந்த குழந்தை வளர்ந்து பிறலாகி இவனோட பேரண்ட்ஸ் டைப் போகிற மாதிரி அந்த கதை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சைலண்ட் ஹில் 4 எடுத்தாங்க. 4 என்ன பண்ணாங்க இன்னும் கதையை வேற மாதிரி கொண்டு போய் அது மெயின் வில்லனை வந்து ஒரு ஒரு சீரியல் கில்லர் ஓகேங்களா, அவனோட பேரை சைலண்ட் ஹில் 2லயே வச்சிருந்துருப்பாங்க. நீங்கள் கேம் இது பண்ணினா அவனோட கலராக இருக்கும். இப்போ நீங்கள் ரீமேக்கில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் அவனை பற்றி போட்டிருப்பாங்க, அவன் பேர் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அப்போ வர கேமுக்கு இப்பயே குறியீடுலாம் வச்சு அந்த கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. சைலண்ட் ஹில் 4 ரூம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரூம்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக நினைக்க ஒரு மாதிரி இருந்துச்சு விளாடும் போது. அதுக்கப்புறம் நான் போய் பாதியை விட்டேன் கேம் பயத்தில். பயங்கரமா இருக்கீங்க. அப்புறம் ஹோம் கமிங் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் PSPக்கு ஆர்ஜின்ஸ் அப்படின்னு கேம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் PlayStation 3க்கு அவங்க விட்ட கேம் தான் வந்து சைலண்ட் ஹில் டவுன்போர். இப்போ என்னாச்சு அப்படின்னா டவுன்போரோட அந்த ஃப்ரான்ச்சைஸ் டவுன் ஆகி போயிடுச்சு. காரணம் ஒரிஜினல் நம்ம மாதிரி ஒரு கோரான கதை இல்லை, சரியான இது இல்லைன்ட்டு சைலண்ட் ஹில் ஃபேன்ஸாலே வந்து வெறுக்கப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா சைலண்ட் ஹில்ல வர எனிமீஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே, இந்த எனிமி ஏன் வரா அப்படின்னா ஹீரோவுக்கு இருந்த கில்ட்டு, பாஸ்ட் லைஃப் அப்படின்றத ஒரு குறிப்பிடுற மாதிரி தான் வந்து சில எனிமீஸ்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த டவுன்போர்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இஷ்டத்துக்கு பேயும் இஷ்டத்துக்கு போவாங்க. அது என்ன அர்த்தம்னு ஃபேன்ஸாலேயே ஃபேன் திரி கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த கேம். அப்புறம் பல வருஷம் அந்த ஃபேன்ஸை கடவுளை போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைலண்ட் ஹில்ல வராது அவ்வளோதான் அப்படி இருந்துச்சு. அப்போதான் தலையா வந்தான், அப்போதான் என்ட்ரி கொடுத்தா நம்ம ஹிடியோ கொஜிமா. கொனாமி என்ன பண்ணாங்க, அவங்களோட ஆஸ்தான ஒரு கேம் டைரக்டர் தான் வந்து ஹிடியோ கொஜிமா. அவர் வந்து மெட்டல் கியர் சாலிட்ல பல கேம்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் அவரே கூப்பிட்டு சைலண்ட் ஹில்லும் பண்ண வைப்போம். அவர்லாம் சுந்தர்சியா 2 மணி போன் எடுக்கிறதுக்கு பாராட்டுறியா கலாய்க்கிறியா? அப்புறம் சொல்லுவோம். சைலண்ட் ஹில்ஸ் கேமுக்கு ஹீரோவா வந்து ஹிடியோ கொஜிமா பிளான் பண்ணது நார்மல் ரீடர்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு நம்ம ஹிடியோ கொஜிமா. இப்போ என்ன ஆச்சு, கொனாமிக்கு இருக்கிற சண்டையில் அதை அப்படியே அந்த கேமை விட்டாங்க. டீஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் ரீடர்ஸ் நடந்து போகிற மாதிரி ஒரு வெட்டான ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஷார்ட் வச்சு ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சைலண்ட் ஹில்னு வைக்காம சைலண்ட் ஹில்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சைலண்ட் ஹில்ஸுக்கு தான் வந்து PD ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த PD வெளியே பார்த்துருப்பீங்க. அப்போ ஹிடியோ கொஜிமா அங்கேருந்து வெளியே வந்து அவருக்குள்ள ப்ரொசகம் ஆரம்பிச்சு எடுத்த கேம் தான் டெத் ஸ்டாண்டிங். அதே நார்மலை கூட்டு நடிக்க வச்சிருந்திருப்பாரு அந்த கேமுக்கு ஹீரோவா, நட்புக்காக நடிக்க வச்சிருப்பாரு ஹீரோவா. சைலண்ட் ஹில்ஸ் பண்ணடா நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. உண்மையாக ஒரு கொஜிமா எடுத்துருந்தாரு அப்படின்னா அந்த கேம் நல்லா வந்திருக்குமோ என்னமோ தெரியல. அந்த கேம் அப்படியே பாதையை விட்டாங்க. பட் அந்த கேம் ட்ரெண்ட் செட்டராக இருந்துச்சு. இந்த PT வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது வெறும் ஷூட்டிங் மட்டும் இல்லை, ஹாரருக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்றது தான் டெவலப்பர் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இத்தனை 3rd எடுத்துக்கிட்டு இருந்த ரெசிடென்ட் எவில் டெவலப்பர் கேப்டாமே ஃபர்ஸ்ட் டைமா ரெசிடென்ட் 7க்கு ஃபர்ஸ்ட் பர்சன் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரெசிடென்ட் எவிலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இனி டெவலப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சனில் ஏகப்பட்ட ஹாரர் கேம்ஸை பண்ண ஆரம்பிச்சாங்க.
அதுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்தது இந்த பிடி தான். சரி ஓகே ப்ரோ அவ்வளோதான் கேட்டிங்க அப்படின்னா இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் Silent Hill 2 ரீமேக் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் Silent Hill எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் Silent Hill கேம் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்த வருஷம் கடையை கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த கேம் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்து 27 வருஷம் ஆயிடுச்சு. இது 27வது வருஷம். இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த Silent Hill ஃப்ரான்ச்சைஸ் திரும்ப வந்துருச்சு. திரும்ப கேம்ஸ் உருவாக்குறாங்க. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா Silent Hill ரீமேக் பழைய கேம் அது நல்லா இருந்தது. பட் புதுசாக உருவாக்கினாங்க புது கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Silent Hill ஃபேனா எனக்கு வந்து இந்த கேம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸ்டோரி வைஸில் Silent Hill தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா Silent Hill நடக்கிறது பொதுவாக அமெரிக்காவில், பட் எஃப் நடக்கிறது ஜப்பானில். Silent Hillக்குன்ட்டு ஒரு ஃபோக்லோர் இருக்குது, ஒரு கதை இருக்குது ஃபிக்ஷனாக. இவங்க ஜாப்பனீஸ் ஃபோக்லோர் எடுத்து அதை Silent Hill ஃப்ரான்ச்சைஸில் வேணும் திணிச்சா மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கேமுக்குள்ளே கேம் பிளே வயசு கேம் வந்தாலுமே கதை வயசாக கதை எனக்கு பிடிப்பாகவும் இல்லை, Silent Hill ஃபேனாக எனக்கு பிடிக்கவும் இல்லை. இதை பற்றி எனக்கு எதாவது கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன். கொனாமி கொஞ்சமாக திரும்புறா, கதையை கொண்டு எழுதுறா, எப்படி பண்ணுறேன். இதே மாதிரி யூடியூபர் வச்சு ஒரு சின்ன கேம் ஒன்று பண்ணியிருந்தான் Silent Hill ஃப்ரான்ச்சைஸ்க்காக. ஓகேவா, யூடியூபர் ஒருத்தர் இருந்தார், பேட் கமெண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இனிமேல் ஒரு நல்ல கதையில எழுதுறா கொனாமி ப்ளீஸ்ரா, ஃப்ரான்ச்சைஸை மறுபடியும் படுக்க வச்சிடாதா. ஓகே ப்ளஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து Silent Hill ஃப்ரான்ச்சைஸை பற்றி தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அடுத்து எந்த கேம் ஃப்ரான்ச்சைஸை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஓட மாட்டேங்குது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் பேசுகிறதும் இல்லை. பட் எனக்கும் ஒரு ஆசை, இதெல்லாம் கேம்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கேம் வாண்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்காக நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ போனோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கீழே ஹைப் ஏற்றி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கடா, ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஆடாதரா அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. நான் சொல்லிட்டேன் கப்பல் கையில் தான் இருக்கு. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சோரேஷன் சந்திக்கிறேன். பாய்.